அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரில் இருந்து அஸ்ட்ரோ ஈஸ்வரி ராஜு. வருகிற குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் நவநாயகர்கள் யார் யார்? இவ்வருடம் ராஜாவாக செவ்வாய் பகவானும், மந்திரியாக சனி பகவானும், சேனாதிபதியாக சுக்கிர பகவானும், அர்க்காதிபதியாக சுக்கிர பகவானும், மேகாதிபதியாக சுக்கிர பகவானும், சஸ்யாதிபதியாக செவ்வாய் பகவானும், ரசாதிபதியாக குரு பகவானும், நிரசாதிபதியாக செவ்வாய் பகவானும், தானியாதிபதியாக சூரிய பகவானும், பசு நாயகராக கோபாலனும் வந்து நாட்டை ஆள போகிறாங்க. இவர்கள் என்னென்ன பலனை தரப்போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இவ்வருடம் ராஜாவாகவும் சசியாதிபதியாகவும் நிராசாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவதால் இவ்வருடம் புது வகை வாகன உற்பத்திகள் அதிகமாகும். செங்கல் சூளை கற்கள் உற்பத்திகள் அதிகமாகும். பவளம், ரத்தினங்கள், வைடூரியங்கள் மற்றும் நவரத்ன வியாபாரம் விருத்தியாகும். புன்சை பயிர்களான கோதுமை, கம்பு, கேழ்வரகு போன்ற பயிர்கள் உற்பத்திகள் அதிகமாகும். நாட்டில் பெருமளவு தீ விபத்துக்களும் வாகன விபத்துக்களும் ஆங்காங்கே ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கிடையே சண்டைகள் ஏற்படும். இதனால் பொதுமக்களுக்கு குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் அதிகமாகும். போலீஸ், காவல்துறையினர் ஆதிக்கம் அதிகமாகும். வட நாடுகளில் வெட்டுக்கிளி ஆதிக்கம் அதிகமாகி உணவுப் பொருட்கள் அழிவு ஏற்படும். தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும். நாட்டில் அரசியல் தலைவர்களின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மந்திரியாக சனி பகவான் வருவதால் நாட்டில் காய்கறிகள், பல வகைகள், கனி வகைகள் விலைவாசி உயரும். பொதுமக்களுக்கு ஜீரண உறுப்புகளில் புதுவித நோய்கள் ஏற்பட்டு அல்லல் படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சேனாதிபதி மற்றும் அர்க்காதிபதி மற்றும் மேகாதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். நாட்டில் நல்ல மழை பெய்து நன்செய் பயிர்களான நெல், வாழை, கரும்பு உற்பத்தி அதிகமாகும். பெண்களுக்கு தேவையான வாசன திரவியங்கள், பட்டு உற்பத்திகள் அதிகமாகும். பால் உற்பத்திகள் அதிகமாகும். சங்கீதம், நாட்டியம், நாடகம், சினிமா போன்ற கலை துறையில் உள்ளவர்கள் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். எல்லையில் போர் பயம் ஏற்படும். ரசாதிபதி குரு பகவானா வருவதால் கரும்பு விளைச்சல் அதிகமாகும். மஞ்சள் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகும். புது வகையான திரவ பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி மலிவு விலைக்கு கிடைக்கும். தானியாதிபதி சூரிய பகவான் வருவதால் நாட்டில் சில இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடுகள் அதிகமாகும். சிகப்பு நிற தானியங்கள் விளைச்சல் அதிகமாகும். பசு நாயகர் கோபாலன் பொதுவாக இவ்வருடம் நல்ல விளைச்சல் உண்டு. பசுக்கள் நன்கு பால் கறக்கும். மக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள்.